அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்போ வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும்? அந்த பொண்ணு ஏன் புதருக்கு போனா புதருக்குள்ள போலீஸ் விளக்கு போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாலியல் குற்றங்கள் பற்றி எஸ்வி சேகர் பேசுறது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிற நிலையில் பாடகி சின்மயி எஸ்வி சேகரோட பேச்சை கண்டித்து சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. அதாவது நேற்று திருமண விழாவில் பேசின எஸ்வி சேகர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு கல்வியை விட கலாச்சாரத்தையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடைகள் திறந்து இருக்கிறனால தான் மக்கள் கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனையோ மருந்து கடைகளில் விஷம் கூட தான் விற்கப்படுது. அதுக்காக நாம் அதை வாங்கி குடிக்கிறோமா? நாம் பண்ணுற தப்புக்கு அரசாங்கத்தை ஏன் குறை சொல்லணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அதே நேரம் அந்த பேட்டியில் தமிழ்நாட்டில் நடக்கிற பாலியல் குற்றங்கள் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் கொடுத்த எஸ்வி சேகர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறத என்னால் ஏற்றிக்கவே முடியாது. என் வீட்டு பீரோவை போட்டாமல் விட்டுட்டு திருடன் திருடிட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டம் ஒழுங்கு எப்படி பொறுப்பாகும்? பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் கவனமாக பார்த்துக்கணும். வெளியில் கழிவறைக்கு போனால் கூட துணைக்கு ஆள் போகணும். சுதந்திரத்தை விட முதல்ல நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். பாலியல் குற்றங்கள் பற்றி பேசும்போது அந்த பொண்ணு புதருக்குள்ளே போனதாக சொல்கிறாங்க. அவங்க ஏன் அங்கே போனாங்க? புதருக்குள்ளே போலீஸ் விளக்கு போட முடியுமா அப்படின்னு பேசியிருந்தாங்க. எஸ்வி சேகரோட இந்த பேச்சு சர்ச்சைக்குள்ளாகி பலருமே அவரை கடுமையாக விமர்சித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இதை கடுமையாக கண்டித்து பாடகி சின்மயி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கழிவறைகள் மற்றும் குளியலறைகள் இல்லாத இந்த ஊரில் அந்த பொண்ணு தன்னோட இயற்கை உபாதையை கழிக்க போனதாக சொல்லப்படுது. இந்தியாவில் இளம் பெண்களும் சிறுமிகளும் இயற்கை உபாதையை கழிக்க போகும்போது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறது சர்வ சாதாரணமாக நடக்குது. ஆனால் உடல் காயம் ஏற்படும் அப்படின்னு அச்சமின்றி தாங்கள் விரும்புகிற இடத்துல விரும்பும் போதெல்லாம் பாதுகாப்பாக தங்களோட ஆடையின் ஜிப்பை கலட்டி சிறுநீர் கழிக்கக்கூடிய ஆண்களால் இதை ஒருபோதும் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாக பதிலடி கொடுத்துருக்காங்க சின்மயி. இப்போ இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது.